யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமாக அவனுடைய கட்டளை நிராகரித்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய பாவிகளை நேசிக்கவே மாட்டான் என்று சொல்லுகிறான். 276வது ஆயத். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம் கண் கூடாக நமக்கு ஒரு லாபம் தெரிகிறது, வட்டியின் லாபம் என்றால் அது உண்மையிலே நமக்கு லாபம் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதை அழிப்பான். யம்ஹகுல்லாஹ், அல்லாஹ் அழிப்பான். ரிபா, வட்டியை அழிப்பான். எத்தனை பேர் வளர்கிறார்களே, வட்டி வியாபாரம் செய்து எவ்வளோ சம்பாதிக்கிறார்கள், எவ்வளோ வீடு கட்டி விட்டார்கள், எத்தனை கார்களில் போகிறார்கள், என்னென்னோ செய்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய கம்பெனிலாம் வட்டியில லோன் போட்டு வாங்கினா கம்பெனி வளர்ந்து கொண்டே தானே போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. யம்ஹகுல்லாஹ், அல்லாஹ் அழித்து விடுவான். எப்படியெல்லாம் அழிப்பான்? முதலாவது, அவனுக்கு வந்த செல்வத்தை அவனே அனுபவிக்க முடியாது, அல்லாஹ் ஆக்கி விடுவான். ரெண்டாவது, அவனுக்கு செல்வங்கள் இருந்தும் அந்த செல்வம் ஏதோ வழியில நாசமாய் வெளியே போயிட்டே இருக்கும். இவன்ட்டு இருந்து போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியும், அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். வருது வருது வருது, ஆனா போயிட்டே இருக்குது வேகமா. மூன்றாவது, ஒரு பெரிய விபத்தை தருவான். கடைசியில பார்த்தா செல்வம் இருக்குது, அந்த செல்வம் எல்லாம் இவனுக்கு வந்த விபத்துல, இவனுக்கு வந்த நோயிலேயே செலவாயிட்டு இருக்கும். இவன் கண் கூட பார்த்துட்டு இருப்பான், யாரும் அனுபவிக்க முடியலையே. அல்லது நல்ல பரக்கத்தை நீக்கி விடுவான். அது எந்த விதத்தில் நன்மை அளிக்காது. அவனுடைய கம்பெனியில, அவனுடைய கடையில, அல்லது அவன் ஓட்டக்கூடிய வண்டியில அதுல ஒரு பரக்கத்து இருக்காது. நேரத்துல பரக்கத்து இருக்காது, ஆரோக்கியத்தில் பரக்கத்து இருக்காது, செல்வத்துல பரக்கத்து இருக்காது, வீட்டுல சோதனை பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். நான் பலரை பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒருத்தருடைய வருமானம் சுத்தமா அதுல ஹராம், இதுதான் வட்டி முறையிலானதுதான் இருக்கிறது என்றாலே அவனுடைய வாழ்க்கை கவனித்து பார்த்தால் அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் நிம்மதி கொடுப்பான். ஆனால் நிறைய வருதுன்னு நம்பிக்கிட்டு போய் கடைசியில அந்த போனுக்காக ஐபோன் வேணும், அந்த போன் வேணும், இந்த போன் வேணும், ஆனா கையில பணம் இல்லை, ஆனா இப்படி அப்படி என்னென்ன இல்லீகலான அல்லாஹ் ஹராமாக்கிய வழிகள்ல இவன் கொடுக்கிறான் அவன் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் காட்டக்கூடிய ஆசைக்கெல்லாம் மடிஞ்சு, அல்லது பொண்டாட்டி காட்டக்கூடிய ஆசை, எங்க வாங்கிக்கலாங்க அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, எவ்வளவு பேர் இருந்தா என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சில நியமத்துகளை பார்த்து லானத்தை தலையில போட்டுக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கை. இது குறிப்பாக ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நான் நிறைய பேரை பார்க்கிறேன். சாதாரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில சாதாரண வருமானம், மாத வருமானம், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார், 2 லட்சம் 3 லட்சம் சாதாரணமா வாங்கிட்டு இருக்கார். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார், அங்க பல லட்சம். அவர் இங்கே இருக்கும் போது நான் அவரை பேசுறது என்கிட்ட கைமாத்து கேட்பார். என்னன்னா உங்களுக்கு பல லட்சங்களை சம்பாதிக்கிறீங்க, நான் ஒரு சாதாரண தொழிலாளி, என்கிட்ட கைமாத்து கேட்கறீங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், நான் மொழிசா வேறு வழி இல்லை கொடுங்க, மாசம் கடைசி ஆயிடுச்சு, என்ன ஏன் இப்படி? அப்புறம் தான் கதை. இதுதான் இஎம்ஐ வந்தோடனே முதல்ல அவர் அக்கௌண்ட்ல அவன்கிட்டலாம் கேட்கறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். பணம் வந்து அவன் போட்டதுல டக்கு 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 டக்குன்னு எடுக்கிறவங்க எடுத்துருவான். ஏன்னா வீடு நல்லா இருக்குது, பார்க்க பெட்டு சூப்பரா இருக்குது, சோஃபா போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. வருமானம் அதை நம்பித்தான் அங்க இருக்கிற பாஸ் ஒருத்தன், அந்த பாஸ் என்ன செய்ய சொன்னாலும் செய்யணும், அவன் சூவை துடைக்க சொன்னாலும் செய்யணும். ஏன்னா அடுத்து வருமானம் வராதே, இவன்கிட்ட முறைச்சுக்கிட்டோம், இவன் சூவை துடைக்க சொன்னாலும் சூவை துடைக்கலைன்னா அடுத்த மாசம் இஎம்ஐக்கு எத்தனை பேங்க்காரன் வந்து குரலை பிடிப்பான், நோட்டீஸா விடுவான், கடைசியில கொண்டு வந்து போலீஸ்காரன் நிறுத்தி வச்சிருவான். இந்த பயம் இருக்கிறதுக்கு அங்க மத்தவன் கேவலப்படுறதுக்கு ரகசியமா அவன் என்னது பாஸுடைய சூவன் தொடச்சு விட்டுறலாம். ஆகவே அல்லாஹ் தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிக்கிறான், சோதனைகளை கொடுத்துருவான். அல்லாஹ் கஞ்சி வெளியே வந்துடணும், தௌபா செய்தரணும். வ யுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பேர் நினைத்து பாருங்கள், உலகத்துல ஏழைகள் சந்தோஷம் அடையிறதுக்கு சதக்காக்கள் காரணமா, வட்டி காரணமா? எந்த ஏழையாவது வட்டியில சந்தோஷமா இருப்பானா? பணக்காரன் கூட வட்டியில சந்தோஷமா இல்ல, ஏழை எங்க போய் சந்தோஷம் அடைகிறது? பணக்காரன் எவ்வளோ கோடி சொத்து இருக்குது, ஆனா அவனுக்கு இருக்கிற வட்டியை பார்த்து அவன் இங்க தப்பிச்சு ஓடலாம். எத்தனை பேர் வட்டி கட்ட முடியலன்னு பெரிய பெரிய கார்பரேட் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் இல்ல, லிமிடெட் கம்பெனிக்காரங்களாம் தற்கொலை செய்து சாவறான். ஏன் சாவறான்? வட்டி அவன் குரவழி அப்படி பிடிக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அழிச்சிரும் அல்லாஹ்.
எம்ஹகுல்லா, இந்த வார்த்தை மட்டும் பிடிச்சுக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் வாக்களிக்கிறான், எம்ஹகுல்லா ஒரு ரிபா, ரிபாவை அல்லாஹ் அழிப்பான். கண்ணுக்கு தெரியுதுங்கிறதுக்காக பாருங்க அவனை மாதிரி இருந்தான் எப்படி கிடைச்சிச்சு, அவன் தான் இஎம்ஐ கட்டுறான், அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் உடனே கிடைக்குது பாருங்க. எதுவும் இல்லைங்க, டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, சார் எதுவும் தரவில்லை சார், உங்க ஆதார் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க சார், நாங்கள் உடனே உங்களுக்கு டெலிவரி பண்றோம், உடனே நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் கொடுப்பான், கொடுத்து நல்லா வாங்குவான், வாங்கிட்டே இருப்பான், கதற கதற உருவி உருவி எடுப்பான், கொரவழி பிடிச்சு எடுப்பான், வீட்டுக்குள்ளே வந்துருவான், வீட்டுல இருந்து வெளியே துரத்திடுவான், வீட்டை ஜப்தி பண்ணிடுவான். சுப்ஹானல்லாஹ். உண்மையா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் சகோதரே, உண்மையா இல்லையா? என்ன தைரியத்துல வட்டி நம்ம வாங்குறோம்? வட்டி கொடுக்கல் வாங்கல என்ன தைரியத்துல போறோம்? யோசிச்சு பாருங்க. இது வெறும் வியாபாரமா செய்யறவங்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்ல, நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு என்னுடைய ஹக்குக்குள்ள என்னுடைய வியாபாரத்தில் நான் எனக்கான லாபத்தை மட்டும் எடுக்கிறேனா, அல்லது வியாபார முறை இல்லாம இந்த வட்டியை வியாபாரம் செய்கிறேனா, அல்லது வேறு விதத்தில் வட்டி லாபத்தின் மூலமாக நான் அடைய விரும்புகிறேனா? நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்கணும், அவங்களுக்கு அறிவில்லை கில்மில்லை, வட்டிக்காக வாடகைக்கு விடுகிற வீடுக்கு அட்வான்ஸ் கூட கேட்க. இது எவ்வளவு பெரிய தந்திரம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையே, நிறைய பேர் செய்யறாங்களே. வாடகைக்காக, பேருக்கு அது வாடகை, ஆனா எதுக்கு அட்வான்ஸ்? அட்வான்ஸ் ஏன்? பொதுவா ஒரு நியாயமானது, ஒரு சேஃப்டி டெபாசிட் அது. அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு பொருள்ல என்ன நஷ்டங்கள், என்னென்ன மாதிரி நஷ்டங்கள் வரலாம்? ஒன்னு வாடகை தராம ஏமாத்துறதுனா நஷ்டம் வரலாம். அதிகபட்சம் ஒரு 3 மாசம் வாடகை தர மாட்டான், 6 மாசம் வாடகை தர மாட்டான். சரி, ஒரு 6 மாசமே கணக்கு வச்சுக்கலாம், ஒரு 5000 ரூபாய் வாடகை அல்ல 10000 ரூபாய் வாடகை, 6 மாசம் 60000 ரூபாய் ஒரு சேஃப்டி டெபாசிட் அவர் வாங்குறாரு, பிரச்சனை இல்லை. சரி, 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை எங்கன்னு கேட்டா நோக்கம்தான் பிரச்சனை. இந்த பணத்தை வாங்கி அல்ல இந்த பணத்தை மட்டும் நான் இதுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க சகோதரர்களே. வேறு வேறு வழிகள்லாம் ஒருத்தர் சொத்தே இருக்கும், அந்த சொத்தை வித்துருவாரு. ஏன்னா வெறும் சும்மா கிடக்குங்க சொத்துக்கு எந்த வருமானம் இல்லை. சரி, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? பிசினஸ்லாம் நமக்கு தெரியுமாங்க, சொத்து இருந்துச்சு, இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வழி? அந்த சொத்தை வித்து கையில் 20 லட்ச ரூபா வந்துச்சு, 20 லட்ச ரூபா கொண்டு போய் பேங்க் காரன்ட்ட போட்டு, அவன்கிட்ட 20 லட்ச ரூபாய்க்கு வட்டி மாசம் மாசம் வரும்ல, அதை திண்டிட்டு இருக்கான். நவுதுபில்லா, அல்லாஹ் அழிச்சிருவான். பாரு, இப்போ பார்க்கலாம், சொத்தை அழிச்சிட்டான். இதே ப்ரூஃப். சொத்து இருந்தால் வளரும், இருந்த சொத்து அதனுடைய விலை ஏறிக்கிட்டு தான் போகும் எப்பவுமே, அதான உண்மை. இப்ப முதல்ல இந்த ஹராமான எண்ணத்தினாலே முதல்ல சொத்தை அழிச்சிட்டான். இவர் இருக்கிற சொத்தை வித்துட்டார், வித்துட்டு பணம் வந்துச்சு, அதோடைய வேல்யூ வந்து அடுத்து இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகு அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 10 வருஷத்துடைய வேல்யூ எப்படி இருக்கும்? அப்படியே அதை கொண்டு வியாபாரம் செய்தா அதோடைய வேல்யூ எப்படி இருக்கும்? அல்ல, இவருக்கு இருக்க பல சொத்துக்களையும் வியாபாரம் செய்வது ரியல் எஸ்டேட்டா செய்யறானா அவருக்கு லாபம் தானே, அது ஹலாலான வியாபாரம் தானே ரியல் எஸ்டேட். ஆனா பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறது, நவுதுபில்லா. இன்னும் சில நேரங்கள் மஸ்ஜிதுகள்ல, பல மஸ்ஜிதுகள் நடக்குது, பணத்தை எல்லாம் சேமிச்சு பேங்க்ல போட்டுட்டு அதுல இருந்து இமாமுக்கு சம்பளம், மோதினுக்கு சம்பளம், மஸ்ஜிதுடைய மற்ற விவகாரங்கள் எல்லாமே அதுல ஹராமான வருமானத்துல. நவுதுபில்லா. அப்ப நோக்கம் நாம் அல்லாஹ்விடம் முன்வைக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்விடம் அதுக்கு கேள்வி இருக்குது, சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்விட்ட தப்பிக்க முடியாது. எப்படி அந்த வருமானம் வரப்போகுது, எப்படி அது பெருக போகுது? வியாபாரத்தின் மூலமாகவா? ஒரு கூட்டு வர்த்தனை பண்ணிக்கங்க, பார்ட்னர்ஷிப்ல முதலீடு பண்ணி, ஒருத்தர் சைலண்ட் பார்ட்னர் இருக்கலாம், ஒருத்தர் முதலீடாளர்கள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மார்க்கத்துல முபாரபா, கூட்டு வணிகம். இவர் முதலீடுக்குரிய லாபத்தை எடுப்பாரு, அவர் உழைப்புக்குரிய லாபத்தை எடுப்பார். சைலண்ட் பார்ட்னரா இருக்கிறவர் உழைப்புக்குரிய லாபத்தை எடுப்பார். முதலீட்டாளர் இவர் உழைக்கல, ஆனா இவர் முதலீடு போட்டிருக்கார். இதுல ரெண்டுத்திலும் லாபம் நஷ்டத்துக்கு பங்கு இருக்குது. வட்டி வியாபாரத்தில் அதுவா? எங்கேயாவது வட்டி வியாபாரி வட்டி கொடுத்து பணத்தை கொடுத்து வட்டி சாப்பிட்றவன் நஷ்டத்தில் ஏதோ பங்கு தருவானா? பங்கு ஏத்துக்குவானா? நடக்காது, ஏத்துக்க மாட்டான். அப்ப ஹராமான வழியில நாம் சாப்பிடுவது நம்முடைய துஆவை ஏற்கப்படாது. அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக.